இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களையும் திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். சில பதிவுகளாக நம்ம கந்தர் அலங்கார பாடல் வாரியார் சுவாமிகள் விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவிலையும் அதுவே தொடர்றோம். 4 பாடல்கள் காப்பு செய்யலோடு 5 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ 5வது பாடல் நம்ம பார்க்க போகிறோம். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குண்டழ சூழழ விம்மி அழுங்குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. ரொம்ப நயமாக சொல்லியிருக்காரு. குழந்தைய போய் கிழவன் சொல்கிறாங்களே இந்த கோலயத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப நயமாக பாடுறாரு. உமையம்மை புவனங்களை ஈன்றவள் அப்படின்ற கருத்தை தெளிவாக சொல்கிறார். இந்த விளக்க உரையில் வாரியார் சுவாமிகளுடைய விளக்கத்தை அப்படியே படிக்கிறேன். விரிவுரை. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை, அதுக்கு சொல்கிறாரு. காருற்ற, அருமையான விளக்கம் இது. காருற்ற ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியே போல் அஞ்ஞானத்தில் துன்பத்தில் விருப்பத்தை உண்டாக்க அவ்வான்மாக்களின் துன்பத்தை கண்டு தமது திருவருள் பேரிரக்கத்தினால் அவைகளை உய்விக்கும் பொருட்டு சிவசக்தியாகிய பரமேஸ்வரியார் தனு கரண புவன போகங்களை வழங்குகிறார். கண்மங்களை புசிக்கச் செய்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் வரும் காலத்தில் சிவத்துடன் கலக்கச் செய்து அத்துவித பேரின்பப் பெருவாழ்வை நல்குவர் என்ற நற்கருத்தை நம்மனோர் நினைவுக்கு கொண்டு வரும் பொருட்டு திருந்த புவனங்கள் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் நாம் தெரிஞ்சுக்கணும், உணரணுன்றதுக்காக இந்த புவனங்களை ஈன்றவள் உமையம்மை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறாரு. திருமுலைப்பால் அருந்தி அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. சரவண பொய்கையில் 6 திருமுனியுடன் எந்தை கந்தவேள் திருவிளையாடல் செய்து கொண்டிருந்த போது உமையம்மையார் கண்ணுதற் கடவுளுடன் சென்று அவ்வுருவம் 6னையும் தன் 2 கையால் எடுத்து அணைத்து கந்தன் என பெயர் புனைந்து நெய்ய 6ம் ஒன்றாக மேவுவித்து செய்ய முகத்தில் அணைத்து உச்சி மோந்து முளைப்பால் அகத்துண் மகிழ் பூத்து அளிக்க அந்த சிவஞான தீம்பாலை எம்பெருமான் அருந்தி அருளினார் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் விளக்கம் கொடுக்கிறார் அந்த பாடலுக்கு. கடல் அழ குன்று அழ சூர் அழ அப்படின்னு பாடினார் இல்லையா, அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. குகப்பெருமான் திரு அவதாரம் செய்த உடனே அவருடைய வேல்பட்டு இனி அழியப் போகும் கடலும் கிரௌஞ்சமலையும் சூரபன்மனும் அழுதார்கள். இந்த முருகப்பெருமான் அவதாரம் ஆரம்பித்த உடனேயே அவங்கெல்லாம் காரணம் தெரியாமலோ தெரிஞ்சோ உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆஹா, வேல் வரப்போகுது, நமக்கெல்லாம் அழிவு இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். கடல் கன்மம், குன்று மாயை, சூர்ன்றது ஆணவம், கன்மம் மாயை ஆணவம். இந்த மும்மலங்களும் முருகனுடைய வேல் வந்து நம்மளை அழிக்க போதேன்னு அழுதுதான். கடல் வந்து கன்மத்துக்கான குறிப்பு சொல், மாயைக்கான குறிப்பு சொல் குன்று. குன்று அழுது, கடல் அழுது, சூரர் அழுதாங்க அப்படின்னு சொல்கிறார். ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமான் ஞானப்பால் உண்டு அழுதலும் மும்மலங்களும் தமது வலி இழந்து வருந்தி அழுதன என்ற குறிப்பை உண்ணுவோர்க்கு உள்ளம் உருகும். அப்படி நினச்சி பார்த்தாதான் அதோட கருத்தில் ஒரு ஒட்டுதல் உருக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். விம்மி அழும் குருந்து அப்படின்னு ஏன் சொன்னார்னா, அழுதால் என்னை அடையலாம்
அப்படின்றத குறிப்பால் உணர்த்துறதுக்காக முருகப்பெருமான் குழந்தையாக இருந்து அழுதார் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் பாடுறார் அப்படின்னு இவர் விளக்கம் சொல்கிறார் நம்ம வாரியார் சுவாமிகள். குறிஞ்சிக்கிழவன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னா, குமாரக்கடவுள் குறிஞ்சி நிலக்கடவுள், சேயோன் மேயவை மைவரை உலகம் கிரிராஜ அப்படின்றார் திருப்புகழில். மைவரை உலகம் சேயோன் மேயது அப்படின்னு தெரியுது. கிழவன் என்பதை முதியவன் என்ற பொருளுக்கும் உரியதாக்கி குழந்தையை கிழவன் என்று உலகம் கூறுகின்றது என்ற ஸ்லேடை பாராட்டற்கு உரியது அப்படின்னு சொல்கிறார். உண்மையாக இந்த பாடலுக்கு உரிய வெறும் கருத்து, சுருக்கமான கருத்துன்னு சொல்கிறப்போ என்ன சொல்கிறாரு, உமையம்மையின் ஞானப்பாலுண்டு கார்த்திகை மாதருடைய பாலமுதையும் உண்ணுதற் பொருட்டு அழுத குழந்தையை குறிஞ்சி கிழவன் என்று உலகம் கூறும். பால் கழுவுற சின்ன பாலகன் அவர் முருகன். இப்போது குறிஞ்சி கிழவன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த ஸ்லேடையை நினச்சி அவருக்கு சந்தோஷமாக இருந்துதான் அந்த ஸ்லேடை நயம். அதனால் வாரியார் சுவாமிகள் அப்படின்னு விளக்கம் சொல்கிறார். இந்த ஸ்லேடை எனக்கு பிடிச்சிருக்கு, குழந்தைய போய் கிழவன் சொல்லிட்டாங்களே, அதுவும் குறிஞ்சி கிழவன் அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு. அடுத்த 6வது பாடல் பார்க்கலாம். பெரும் பைம்புனத்தினுச்சிற்றேனல் காக்கின்ற பேதை பொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினான் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் திட்டித்தறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்தது அற கைத்ததுவே. இந்த முருகன் கரும்பு தேனு கூட அதெல்லாம் இன்பங்கள் தான், உலக இன்பங்கள் தான். மெஞ்ஞான குருந்தாகிய குமரக்கடவுளை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல நினைக்க அதனால் இணையற்ற பரமானந்தம் உண்டாகும். அப்பேரானந்தத்தை பருகி அதன் இனிமையை அறிந்த பின் உலக இன்பமாகிய கரும்பும் தேனும் துவர்த்தும் புளித்தும் கசந்தும் விடும். பட்டினத்தாருக்கு பேய்கரும்பு தித்திக்கிற இடம் உனக்கு முத்தி அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, இறைவனுடைய அந்த பேரானந்தத்தை யார் பருகிறாங்களோ அவங்களுக்கு உலக இன்பங்கள் கசப்பாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார். தேனும் கரும்பும் உண்ட மாத்திரத்தில் நாவிற்கு மட்டும் சிறிது இனிமையை நல்கும். ஆனால் மாணிக்கவாசக பெருந்தகை கோத்தும்பியில் சொல்லுவார் ஒரு பாடலில், தினைத்தனை பூவினில் தேன் உண்ணாதே. அந்த அந்த தினோண்டு ஒரு தேன் அளவுக்கு தேன் இருக்குமா ஒரு பூவில், அதுக்கு போய் நீ ஒயின்னு அங்கே ரீங்காரம் பண்ணிட்டு அந்த மலரை சுற்றி வருது. இங்கே வா, நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே வந்து பாரு. நீ அங்கே வந்தேன்னு வச்சுக்கோ, பார்க்குறப்பெல்லாம் உனக்கு தேன் கிடைக்கும். கேட்டேன்னு வச்சுக்கோ, அதை பற்றி கேட்குறப்பெல்லாம் தேன் சொரியும். சரி, பார்க்குறது கேட்டது இருக்கட்டும், அதை சொல்கிறேன்னு வச்சுக்கோ அதை பற்றி, அப்போல்லாம் உனக்கு தேன் ஊறும். சரி, பார்க்கல கேட்கல சொல்லலை, நினச்சேன்னு வச்சுக்கோ, அப்போவும் உனக்கு தேன் சுரக்கும். காண்தொறும் பேசுந்தொறும் கேட்குந்தொறும் நினைதொறும் உனக்கு ஆனந்த தேன் சொரியும். குனிப்பு உடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி அப்படின்னு மாணிக்க வாசக பெருந்தகை பாடுவார். இத்தினூண்டு தேனுக்கு ஏன் இவ்வளவு அவஸ்தைப்படுறீங்க? வா, நீ நினச்சாலும் பார்த்தாலும் பேசினாலும் கேட்டாலும் உனக்கு எப்போதும் ஆனந்த தேன் சொரியும். அது வெறும் தேன், இது ஆனந்த தேன் சொரியும். இங்கே வா, இங்கே போய் ஊது அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக பெருந்தகை சொல்லுவார். அது மாதிரி இவரும் சொல்கிறார், குகக்கடவுளை எண்ணுந்தோறும் உண்டாகும் பேரானந்தம் மாறா இன்பத்தை தரும். வள்ளி மணவாளராம் வடிவேல் இறையை மெல்ல மெல்ல நினைக்க அதனால் உண்டாகும் பேரானந்தம், அதை உண்டு பேரானந்தத்தை உண்டு அதன் இன்பத்தை அனுபவித்த பின் உலக இன்பம் கசப்புற்று விட்டது அப்படின்னு சொல்கிறார்.
உண்மையிலே இறை நாட்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த அழியக்கூடிய உலக இச்சைகள் மேலே வருமா? வராது தானே. அதுதான் அந்த பாடலில் அருணகிரிநாத பெருமான் சொல்லி காட்டுறார். அடுத்து 7வது பாடல், அதை பார்க்கலாம். ஜனத்திற்பிணிப்பட்ட அசட்டு கிரியை கூட்டவிக்கும் என்றன் உளத்திற் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்துதிர குளத்திற்குதித்தும் குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்திற் செருக்கி கழுதாடவேல் தொட்ட காவலனே. அருமையான பாடல் தான். எல்லாமே முருகப்பெருமானை பற்றி, அருணகிரிநாத பெருமான் பாடுற பாட்டை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சனத்திற்பிணிப்பட்டு ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆத்மீகம் என்ற மூவகை துன்பங்களாகிய கயிற்றினால் கட்டுப்பட்டு அத்துன்பத்தினின்றும் தப்பி உய்யும் நெறி அறியாமல் மயங்கி கிடக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அசட்டுக்கிரியை பயனில்லாத உலக சம்பந்தமான மூடத் தொழில்கள், அதாவது தேவையில்லாமல் ஏதோ ஒன்று செய்துக்கிட்டே இருக்கிறோமே, அது மாதிரி செயல்கள். அதோட கருத்து சுருக்கமாக சொல்கிறேன். முருகவேல் சூரபன்மனாகிய ஆணவ மலத்தின் பரிவாரங்களாகிய அசுர சேனைகள் என்னும் காம குரோதாதிகள் அறவே அழிந்து ஒழிய சிவஞானம் என்னும் வேற்படையை விட்டு அருளினார். சமதமாதிகளாகிய தேவர்களது பாச வினை விலங்கை நீக்கியது போல் வினைக்கயிற்றையும் அறுத்து அருள் புரிவீர் என்று குறிப்பிடுகின்றார். அசுரரது மாயையை நீக்கியது போல அடியேனது உளமயக்கத்தையும் நீக்கி அருள்வீர் என்பதும் இதில் நுணிக்கின்றவாறு காண்க. காவலன், காப்பவன், எல்லா உலகங்களையும் உயிர்களையும் காப்பாற்றக்கூடியவர் முருகப்பெருமான். காப்பதில் வல்லவன் காவலன். அலகைகள் நடமிட அசுரர் மீது வேல் தொட்ட வீரரே, துன்பத் தலைப்பட்டு அவத்தொழில் பூண்டு தவிக்கும் அடியேனுடைய மனமயலை நீக்கி அருள்வீர். நீங்கள் சூரபத்மனை அழிச்சிங்க, மலங்களை எல்லாம் கொய்தீங்க, எல்லாம் சரி. ஆனால் நான் இங்கே அவஸ்தைப்படுறேனே, என்னோட அவஸ்தையை, துன்பத்தை தவிச்சிக்கிட்டு இருக்கேன்ல, என்னோட துன்பத்தை நீங்கள் தான் மனமயல், மனசில் தானே மயலை உண்டாகுது, அதனால் மனமயல் அப்படின்றார். இதையெல்லாம் நீக்கி அருள்வீராக அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லக்கூடிய இந்த பாடல்கள் கந்தர் அலங்கார பாடல்கள் அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் அவருடைய குரல், அவர் விளக்கம் சொன்னால் எப்படி இருக்கும், அந்த சபையே கட்டி போட்டுடுவார். எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிற எவ்வளவு பெரிய அரங்கமாக இருந்தாலும் அவருடைய அந்த சொல், அதை பேசக்கூடிய அந்த வாசக அமைப்பு, நடுவில் அந்த பாடல்கள் அவர் இசையோடு பாடுறது எல்லாம் சேர்ந்து ஒரு மயக்க நிலையில் நம்மளை கேட்க வைக்கும். அப்பேற்பட்ட பாடலை நான் இப்போ சொல்கிறது, கானமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி. நான் வாரியார் சுவாமிகள் அளவுக்கு சொல்லக்கூடியவள் அல்ல, சொல்ல ஆசைப்படவும் இல்லை. என்னால் முடியும், அவர் சொன்ன மாதிரி என்னால் சொல்ல முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் கந்தர் அலங்கார பாடல் தெரியாதவர்களும் சிலர் இருக்கலாம். அந்த சிலர் இதை கேட்கும் வாய்ப்பு இருந்தால் கேட்கட்டும், ரசிக்கட்டும், தெரிந்து கொள்ளட்டும். அந்த கந்தர் அலங்கார பாடலில் சொல்லப்பட்ட கருத்து அருட்பாடல்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதை சொல்கிறதுனுடைய நோக்கத்தில் தான் நான் கந்தர் அலங்கார பாடல்களை போடணும், பதிவிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் அடியார் பெருமக்கள் கந்தர் அலங்கார பாடலை கேட்குறதும் ஒரு இன்பந்தான், அதை கடகடகடன்னு படிக்கிறதும் ஒரு இன்பந்தான். திருப்புகழே பாருங்கள், எல்லாமே அவர் பாடிய அத்தனையுமே கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் அத்தனையுமே
அழகாக படிக்க 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 இன்னும் படிக்க தோணும். கந்தர் அனுபூதி ஒரு தடவை சொல்லி பார்த்தோன்னா திரும்ப திரும்ப சில பாடல்களை சொல்லிகிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அப்படிப்பட்ட சந்த நயமுடையது, கருத்து ஆழம் மிக்கது கந்தர் அலங்கார பாடல்கள். அதனால் நம்ம இந்த பதிவில் போட ஆரம்பிச்சிருக்கோம். இது வேணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நிறுத்துகிறேன், இல்லைன்னா பதிவுகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கி இந்த பதிவை நிறைவு பண்ணுறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழிய நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம், வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோட பாடலோடு சந்திப்போம்.